இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யாராவது படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஸ்தோத்திரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றிலும் என்ன நெருங்கி இருக்கிறதாம்? நெருங்கி நிற்கிற பாவம். இவனை எப்ப பிடிக்கலாம், இந்த பாவத்தில் எப்ப இவனை தள்ளலாம் அப்படின்னு சொல்லி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரை தான் நம்ம பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். விசுவாசிய ஊழியக்காரரை நோக்கி பார்த்தோன்னா பல நேரத்தில் அந்த விசுவாசியும் தவறிவிடுவான். பல நேரத்தில் ஊழியக்காரரை பார்த்து நம்ம அவருடைய தப்பான வழிகளையும் பின்பற்றக்கூடும். எனவே எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பரிசுத்த விசுவாசியாக இருந்தாலும் நம்ம அவங்கள பார்க்க தேவையில்லை. நம்ம யாரை பார்க்கணும்? விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடும். ரொம்ப அவசரம் எல்லாம் இல்லை. நமக்கென்று ஒரு விசுவாச வாழ்க்கையை, நமக்கென்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, மகனே மகளே இப்படி வாழு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில பொறுமையோடே நாம் ஓடக்கடவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசிகள் இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானிக்க போகிறோம். விசுவாசிகள் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் வாழ வேண்டும் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே விசுவாசிகள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், நீர் எங்களோடு இந்த நாளில் பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே தியானிக்க போற வார்த்தைகள் மூலமாய்
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்டதான இந்த 12வது அதிகாரத்தில், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவசரம் எல்லாம் இல்லை, பொறுமையோடே ஓடக்கடவும். ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அங்கே இருக்கிறது. அந்த வீட்டில் போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே இவர்கள் இப்படி, விசுவாசத்தினால ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ராகாப், விசுவாசத்தினாலே என்று சொல்லி விசுவாச வீரர்கள் பட்டியலே இருக்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் விடுதலை பெற தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவில்லை, விசுவாசத்தினாலே கல்லறியுண்டார்கள் என்று சொல்லி 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுமையோடே ஓடக்கடவும். மற்ற விசுவாசியை போல நான் இல்லையே, அவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டாம். விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கீங்க? யாருடைய விசுவாசி? ஆண்டவர் இயேசுவினுடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல், நான் ஆண்டவருடைய பிள்ளை, கிருபையாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இயேசுவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை, நாம் பார்க்க வேண்டியது அவரை மாத்திரமே. இந்த உலகத்தில் நான் அக்கம் பக்கத்தில் பார்த்து பாவத்தை பார்த்து மற்ற ஜனங்களைப் போல ஜீவிக்க நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து நாம் வாழ வேண்டியவன் என்கிற நல்ல தெளிவோடு நாம் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இயேசு நம்மை வேறுபரித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எதற்காக? நாம் அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களைப் போல நாம் வாழ்வதற்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை, அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தா எப்படி பிழைப்பான்? ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கை முடித்து பரலோகத்தில் என்றைக்குமாய் நித்தியமாய் வாழுகிற பிழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் மரணம் அது முடிவல்ல. ஸ்தோத்திரம். அது கொஞ்ச கால வாழ்க்கையின் ஒரு முடிவு என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆனால் ஸ்தோத்திரம், மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி பரலோகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக அவரை நோக்கி பார்த்து ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் நித்தியமாய் வாழும்படியாய் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை படிங்க.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன நதி ஓடுமா? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படி நாம ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடி அநேகர் பயன்பட வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப ஜீவ நதி ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆறு ஓடுகிற இடத்துலெல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகும். அங்கே மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும். அங்கே மனிதர்கள் எல்லாம் போய் குளிக்கவோ இல்லாட்டா அவர்கள் பல பெரிய ஆறு அப்படின்னா அதிலே மீன்பிடி தொழிலெல்லாம் கூட செய்கிறார்கள். அந்த ஆறை திருப்பி நீர்ப்பாசனங்களை ஏற்படுத்தி விவசாயம் செய்கிறார்கள். அப்போ அந்த ஆறு போகிற பாதையெல்லாம் ஜனங்களுக்கு என்ன உண்டாகிறது? பிழைப்புண்டாகிறது, செழிப்புண்டாகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் உள்ள நதியை போல நம்ம பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஜீவிக்கும் போது நாம் நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு போல ஆண்டவருடைய பிள்ளைகள் போகிற இடத்திலெல்லாம் அங்கே ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை கண்டு அவர்கள் அநேகர் ஆண்டவருடைய விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். யோவான் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. யோவான் 1:32. புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இந்த உலக மக்களுக்கு முன்மாதிரியாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரட்சகராய் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக யோவான் ஸ்நானகனிடத்தில் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல் இறங்கினார். அதை கண்டு யோவான் சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். ஆசாரியர்கள் என்னிடத்துல வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். பெரிய பணக்காரர்கள், போர் சேவகர்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் பரிசுத்தாவியானவர் இவர் மேல் இறங்கினதை நான் பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தில் செயல்பட்ட போது போனதான இடத்திலெல்லாம் பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. பிசாசு ஓடினது, அந்தகாரங்கள் அழிக்கப்பட்டது, குருடர்கள் கண்டார்கள், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் வாழும்போது ஸ்தோத்திரம், நம்ம போகிற இடத்திலெல்லாம் நம்ம இருக்கிற இடத்திலெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் கிரியை செய்வார். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் புத்திரிகளாய் இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில அனுள்ளவர்களாய் இருந்து இந்த உலகத்தில் ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க.
யோவான் 15:27. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திர. ஆண்டவர் நம்மையும் குறித்து இந்த என்னுடைய மகன், ரட்சிக்கப்பட்ட என்னுடைய மகள், இவர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள், என்னுடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். நான் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவாய் இறங்கி வந்ததை குறித்து, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய், சாட்சியாய் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 படிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பாவம் நிரம்பின ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். துன்மார்க்கத்தினால, பாவத்தினால தேசம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில நாம் வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். குடிவரிகள், கஞ்சா பழக்கங்கள், பலவிதமான பாவ கிரியைகளில வாழ்கிற ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். வஞ்சிக்க படாதபடிக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்திகளில் பார்க்கும்போது, அங்கே யூடியூப் நடத்துகிற சில பெண்கள் அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகளை கூட, ஒரு 13-15 வயசுள்ள பெண் பிள்ளைகளை கூட விபச்சாரத்திலே தள்ளினார்கள். அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி பல பணங்களுக்காக விபச்சாரத்திலே பெண் பிள்ளைகளை அநேகரை தள்ளினார்கள். அவர்களை அதை குறித்து கண்டுபிடிக்கும் போது பல்லாயிரக்கணக்கான நிர்வாண வீடியோக்களை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தார்கள். பாருங்க, இப்படிப்பட்டதான பொல்லாத காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறது. அதற்கு நம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பலவிதமான கவர்ந்து இழுக்கிறதான பேச்சுக்களுக்கு, நீ இருக்கிற அளவுக்கு உன்னை நடிகை ஆக்கிடுறேன் வா அப்படின்னு சொல்லி மயக்குகிற வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அடிபணிந்து தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் போய் சிக்கி கொள்ளுகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒவ்வொருவரும் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சாட்சியாய் சமுதாயத்தில், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இயேசுவுக்காய் வாழ்கிறவன் என்று சொல்லி நிற்க முடியும். இன்னைக்கு பிசாசு எப்படியாகிலும் வஞ்சிக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. இயேசுவுக்கு ஒவ்வொருவரும், ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் வாலிபர்களாயிருந்தாலும் சின்ன பிள்ளைகளாயிருந்தாலும், இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வாயிலிருந்து கூட கெட்ட வார்த்தைகள் வருகிறது. ஏன்? அப்படிப்பட்ட பிள்ளைகளோடோ, அப்படி பெற்றோர்கள் அப்படி பேசுகிறவர்களாக இருக்கும்போது பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரதான் செய்யும். ஸ்தோத்திரம். பாருங்க, அது சாட்சியா? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளை கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறது ஒரு சாட்சியான காரியமா? இல்லை ஒரு விசுவாசியா இருந்துட்டு கெட்ட வார்த்தை சரளமா வருகிறது வாயிலிருந்து அப்படின்னா அது ஒரு சாட்சியா? ஒரு விசுவாசியா இருந்துட்டு எப்போதான் ஏன் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒயின் ஷாப்பு போறது சாட்சியா? புகை விடுறது சாட்சியா? மூக்குப்பொடி போடுறது சாட்சியா? இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரகசிய பாவங்கள் எது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அது கெடுக்கிறதா இருக்கும். தேவனுக்கு நாம் சாட்சிகள். நீங்கள் ஆதி முதலாய் என்னோடு கூட இருந்தவர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு சீசர்களை பார்த்து சொன்னவர். இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவ ஜனங்களே, நீங்கள் நான் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் எனக்கு சாட்சிகளாய் இருங்க. எல்லா இடத்திலும், நீங்க இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல சாட்சிகளாய் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படியோ வாழ்வதற்காய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையில்லை. அதற்கு ரட்சிக்கப்படாமல் இருந்தா போதும்.
இப்படிதான் வாழணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்பதற்காய் தான் கிறிஸ்தவ ஜீவியம். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இயேசுவையும் பின்பற்றிவிட்டு பாவத்தை செய்து மற்ற ஜனங்களைப் போல வாழ்வதற்காய் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தெளிவு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காய் வாழ்ந்து ஸ்தோத்திரம். இயேசு சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். பாருங்க, ஆதி நாட்களிலே சீசர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை குறித்து அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அநேகரை குணமாக்கினார். இவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசுவை அறியாமல் உங்கள் ஆசாரியர்களும் எல்லாரும் சேர்ந்து கொலை செய்தீர்கள். ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுவால் அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பில்லை. இயேசு ஒருவரே பரலோகத்துக்கு வழியாயிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய நடக்கையினாலும் வார்த்தைகளினாலும் எல்லாவற்றினாலும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லது புரியுது அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றத கேட்டு தூக்கம் வருதுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். யாருமே சொல்ல இருந்தாலும் அழகாய் தூங்கக்கூடாது. சோத்திரம். தூக்கம் வரவே கூடாது. நமக்கு ஜனவரி முடிய போது இன்னுமே நல்ல கிளைமேட் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரண்ட் செலவெல்லாம் மிச்சம், ஏசி செலவெல்லாம் மிச்சம், ஃபேன் செலவெல்லாம் மிச்சம்தான். ஆனால் இங்கே தூங்கக்கூடாது. விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு இவருடைய சீசர்கள் அவர் உயிர்த்தெழுந்த அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்து போகவில்லை, அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இயேசுவினுடைய கல்லறை திறந்த கல்லறையாயிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றாலும், சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்றாலும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு உயிர்ப்பிப்பை இல்லாவிட்டால் ஆவியின் நிரப்புதலை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் படிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகள். எந்த சங்கதிகளை குறித்து, எந்த காரியங்களை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30-31 வசனத்தில், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின
பரிசுத்த ஆவியும் அதற்கு சாட்சி என்று சொல்லி அவர்கள் சாட்சியாய் நின்றார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முதல்ல ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சி உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நாம வாழ வேண்டும். அதற்கப்புறம் மற்றவர்களுக்கு நாம சீசர்களை போல சாட்சியாய் சொல்லுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சியாய் மாறும்படியாய் பிரதிபலிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னா அந்த குடும்பத்தை நீங்கள் சரியா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தெய்வ பயத்தோடு நடத்தும் போது மற்றவர்களுக்கு முன்பாக அது ஒரு சாட்சி. குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஐக்கியத்தோடு பிள்ளைகள் பெற்றோர்கள் வாழும்போது அது ஒரு சாட்சி. குடும்பத்தில் நீங்கள் கூடி குடும்ப செபங்களை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிறது ஒரு சாட்சியாக இருக்கிறது. குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றாய் கீழ்ப்படிந்து நடக்கிறது புறஜாதியாருக்கு முன்பாக அது ஒரு சாட்சியாய் காணப்படும். ஒவ்வொரு காரியங்களும் ஒரு சாட்சியாய் காணப்படும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 10:39. எருசலேமிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எருசலேமிலும் யூதேயா தேசத்திலும் அவர் செய்த அற்புதங்கள், அவர் ஜனங்களுக்கு இறங்கி செய்ததான காரியங்கள், அவர் எதற்காக வந்தார் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னதான எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் உயிருள்ள சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். நாங்கள் சாட்சிகள். இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியா நான் வாழணும், தேவனுக்கு உண்மையாய் வாழணும், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அதை குறித்து எண்ணம் இருக்கா, கவலை இருக்கிறதா? நான் என் மனம் போன போக்கில் தான் வாழுவேன், நான் எப்படி வேணாலும் வாழுவேன், நீங்கள் யார் என்ன கேட்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்னா இயேசுவனுடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படாது, தூசிக்கப்படுகிறது. நாற்றம், இயேசுவின் நாமத்துக்கு நாற்றம் உண்டாக்குகிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு இயேசுவுக்கு சாட்சியாக இராதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை மாற்றி போட்டு ஆண்டவரோடு நீங்கள் ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நான் வாழணும், ஆண்டவரே என்னை ரட்சித்தீர், அவனுக்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுங்க. ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், வீட்டில் உள்ள யாவருக்கும் எது கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி எங்க வைக்கணும்? மரக்காலால் மூடி வைக்கணும். அப்படித்தானே? ஏதாவது ஒன்று எடுத்து மூடி வைக்கணும். தேவன் நமக்கு விளக்கை போல வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அதை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக நாம் பிரகாசிக்கும்படியாக இடம் கொடுக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கணும். ரெண்டாவது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு விளக்கு அதை பார்க்கிற அதனுடைய அருகிலே வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். தெருவில் போகிறார்கள் அப்படின்னா சர்ச்சு வாசலில் 2 லைட் இருக்குது, அதை போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அது பயம் இல்லாமல்
அவர்கள் போகிறதற்கு ஏதுவாயிருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை போல காணப்பட வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. மனுஷர் எதை காணணுமா? உங்கள் நற்கிரியைகளை. நற்கிரியைன்னா நம்முடைய நல்ல செயல்பாடுகள், நல்ல நற்கிரியைகளை கண்டு மனுஷர் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நல்ல பேச்சு, நல்ல செயல்பாடுகள், நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் இவைகளை கண்டு மனுஷர் தேவனை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், சபைக்கு போகிறவங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் கொஞ்சம் நம்முடைய விளக்கு கொஞ்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்கனாலே இவங்கள மாதிரி மோசமாக தானே இருப்பாங்களா? இவங்கள மாதிரி பொய் தான் பேசுவாங்களா? இவங்கள மாதிரி உண்மை இல்லாதவங்களா தான் இருப்பாங்களா? ஏமாற்றுகிறவளாய் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக வெளிப்படவில்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? விளக்கை கொளுத்தி மரக்காலால் ஒரு மூடியை வைத்து மூடி வைக்கிறோம். அது ஸ்தோத்திரம் பிரயோஜனமே இல்லாதிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. ஸ்தோத்திரம். கோணலும் மாறுபாடும் உள்ள உலகத்திலே நாம் ஜீவித்தாலும் சுடர்களைப் போல, விளக்கை போல பிரகாசிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியின் மத்தியில் நாம் சுடர்களைப் போல இருக்கணும். எப்படி இருக்கணுமா? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை படித்து அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம் தான் ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். பாஷமா வசன போட்டி சொன்னாங்க. எதுக்காய்? வசனங்களை நன்றாய் படித்து நம்மை அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிறதற்காக, அதை உற்சாகப்படுத்த ஒரு போட்டி. ஸ்தோத்திரம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பிரகாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மற்றவர்களைப் போல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை போல வாழ்ந்து முடிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இல்லை. நாம் பிரகாசிக்க, இயேசுவின் பிரகாசத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்துச்சா பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் படிங்க.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளாய் நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை படைத்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், அந்த 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனத்தை, வேத வசனங்களை படித்து இந்த வேத வசனத்தால் நடத்தப்பட்டு ஒரு வாழ்க்கை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற தூங்குகிற நிலைமை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கழுவப்பட்ட பன்றியை போல சேற்றிலே புரளுகிறது போல விட்ட பாவங்களை மறுபடியும் பிடித்து கொண்டு பாவம் செய்கிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவனுடையவன், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க நான் அழைக்கப்பட்டவன், பிரகாசத்தை கொடுக்க ஒரு இருண்ட உலகத்தில், பாவ நிரம்பின உலகத்தில், பாவத்தை பரப்புகிற ஜனங்கள் நடுவில், பாவத்தை பிரதிபலிக்கிற உலகத்தின் நடுவில், இருட்டை பிரதிபலிக்கிற ஒரு உலகத்தின் நடுவில் நானும் ஒரு இருளுக்குரிய பிள்ளையாய் இருளை கொடுக்க அல்ல, நான் பிரகாசிக்க, வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் அறிந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சமாய் நாம் இருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நம்ம முதல் வசனம் படித்தோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் ஸ்தோத்திர நம்மை சூழ்ந்து நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான், இருளை வெளிப்படுத்த மாட்டான். அவன் வெளிச்சத்தை பின்பற்றுகிறபடினால அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பான். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லாவிட்ட இயேசுவை பின்பற்றி விளக்கை அந்த மரக்காலால் மூடி வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருளை தான் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்குமே பிரயோஜனம் ஏற்படாது. ஆண்டவர் நம்மை பார்த்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிகில்ஸ்வர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பயங்கரமான ஒரு குடிகாரனாய், பாவியாய், ஸ்தோத்திரம், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி மனைவி ரட்சிக்கப்பட்டார்கள். ஆலயத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிற மனைவியை பல நேரங்களில் இரவு நேரத்தில் வீட்டில் கூட சேர்க்காதபடிக்கு அந்த அம்மா ரொம்ப குளிரில் வேதனைப்பட்டு தவிக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் விகில்ஸ்வர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர். ஸ்தோத்திரம். ரொம்ப மோசமான ஒரு துன்மார்க்கம். அந்த ஊரில் அவர் இருந்ததான நாட்டில் குளிர்னா சாதாரண குளிர் அல்ல. நம்ம ஊரில் குளிர்னாலும் ஒரு 20 டிகிரி சென்டிகிரேட் அந்த அளவில் வெப்பம் இருக்கும். ஆனால் அங்கே மைனஸில் தான் குளிர். அப்படிப்பட்ட அந்த நாட்டில் அந்த அம்மா இரவெல்லாம்
குளிரில் இருந்து அமைதியாய் காலையில் அந்த ஆள் வீட்டை திறக்கும்போது அங்கே வீட்டில் போய் டீ எல்லாம் போட்டு அந்த ஐயாவுக்கு டீ குடிங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கொடுப்பாங்களாம். பல நாள் இப்படி அந்த ஆள் பார்த்து கடைசியில் அந்த அம்மாவுடைய குணத்தை வைத்தே அவளுடைய நற்கிரியைகளை வைத்தே இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு சாட்சியாய் அவரும் மாறினாராம். இன்னைக்கு உங்களுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்தோத்திரம். சில ஸ்திரீகள் கணவனை மதிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். சில அம்மாமார்கள் கணவன்மார்களை ஒரு மதிப்பு கொடுத்து கூட பேசுறது இல்லை. அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியங்களை கூட சகிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட விதமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்லை, இயேசுவை பின்பற்றி வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இல்லை, இருளுக்குரியவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கை உங்கள் குடும்பத்தில் முதல்ல சரியாகட்டும். உங்களுடைய குடும்பத்தில் சரியாகட்டும். அப்போ உங்கள் குடும்பத்தின் மூலமாய் உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் வெளிச்சத்தின் மூலமாக, உங்கள் நடக்கையின் மூலமாக அநேகர் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் திரும்புவார்கள். ஸ்தோத்திரம். இரட்சிக்கப்படாத குடும்பத்தில் உள்ள கணவன்மார்கள் உங்களால் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? ஸ்தோத்திரம். அந்த விகில்ஸ் ஒருத்த அவர் ரட்சிக்கப்பட காரணம் இந்த மனைவி அவர் கொடுத்ததான பொல்லாத காரியங்கள் எல்லாம் சகித்து, இவ்வளோ கஷ்டத்தை இந்த அம்மாவுக்கு கொடுக்குறேனே, மனைவிக்கு கொடுக்குறேனே, ஒரு நாள் கூட என்கிட்ட சண்டை போடலை, சாபம் போடலை, நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்ல எப்படி இவளால் முடிகிறது? நாமும் இவ போகிற சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். அவருடைய ஊழியத்தில் ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார்கள், பலர் அவருடைய ஊழியத்தில் மரித்து போனவர்கள் கூட உயிரோடு எழும்பும்படியாய் அவர் மூலமாய் தேவன் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை குறித்து சொல்லுகிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மனைவியினிடத்திலிருந்து வெளிப்பட்டதான அந்த வெளிச்சம், கிறிஸ்துவனுடைய வெளிச்சம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். இன்னைக்கு வெளிச்சம் வருகிறதா? இருள் உங்களிலிருந்து வெளிப்படுகிறதா? ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டும் எந்த ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால் ஒரு பிரயோஜனமோ இல்லை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம். உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியும்படியாய் உன்னுடைய வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் நீ என்ன செய்கிற? உன்னுடைய வெளிச்சத்தை மறக்கால ஒரு மூடியினால மூடி போட்டது போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு பாரு, இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையா பாருப்பா. இன்னைக்கு பல பாவங்களுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிற சில காரியங்களை குறித்து அங்கே வேதத்தில் ஆண்டவரை அவரே சொன்னதான காரியத்தை குறித்து நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை படிங்க. மத்தேயு அந்நாளில் மைக்கில் படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே 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 கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், நான் ஒரு காலம் உங்களை அறியேன்.
அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் இந்த அதிகாரத்துல சொன்னதான வார்த்தைகளை கொஞ்சம் வீட்டில் போய் நீங்க வாஞ்சி உள்ளவர்கள் படித்து பாருங்க. கனிதான் அவர் சொன்னபடி வாழ்க்கையின் கனி கொடுக்கிற அனுபவம் தான் முக்கியமே தவிர, நான் பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டேன், பிசாசுகளை துரத்திட்டேன், எனக்கு இவ்வளவு கிருபை இருந்தது, இவ்வளவு வரம் இருந்தது, ஆண்டவரே உமக்காக நான் இதெல்லாம் செய்தேனே, அதெல்லாம் ரெண்டாவது தான். எப்படி வாழ்ற இந்த உலகத்துல, எப்படி இயேசுவுக்காக இந்த வாழ்க்கையில உலகத்துல உண்மையாய் வாழ்றோம், அதுதான் ஆண்டவர் அவர் வரும்போது பார்க்கிற காரியம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுவாங்களா 22ஆம் வசனத்திலே, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், பிசாசுகளை துரத்துகிறவர்கள் யாரும் பரலோகம் போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது எல்லாரும் கிடையாது. அவர்கள் அப்படி செய்தாலும் அவர்கள் கனிவுள்ள ஒரு ஜீவியம், பரிசுத்த ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாய் வாழ்ந்து விட்டு அந்த காரியங்களை செய்யும்போது அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. ஸ்தோத்திரம், நான் அற்புதம் செய்கிறேன், இயேசு எனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சுக்கள், நடக்கைகள், சுபாவங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவர்களை பார்த்து இங்கே சொல்லி இருக்கிறதை போல தான் சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம உலகத்துக்கு வெளிச்சமாக நம்முடைய நடக்க, பேச்சு, செய்கைகள் ஒவ்வொன்றின் மூலமாய் உலகத்துக்கு நாம வெளிச்சமாய் இருக்க வேண்டும். குடும்பத்தில் முதல்ல உங்களுடைய அந்த வெளிச்சம் உதிக்கட்டும். குடும்பத்தில் சாட்சி முதல்ல தேவை. ஸ்தோத்திரம், அப்படி இங்கே செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வேத வசனத்தின்படி ஜீவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவுள்ளவர்களாக அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசுகளை துரத்தணுமே ஆண்டவரே, எங்களை தெரியலையா? தெரியலடா. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அப்படியெல்லாம் செய்தது உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 15 அந்த அதிகாரத்தில் 15, 16 நான் படிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கனி ஊழியக்காரர்களை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நடக்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர்கள் சரியில்லாதவர்களாய் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறது, அப்படிப்பட்டவர்களை குறித்து பேசுகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். காரணம், கிறிஸ்துவுக்கு அவர்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் படைத்தாலும் அது எல்லாமே அவர்கள் சரியில்லாத வாழ்க்கைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு தான் ஆண்டவரால் கருதப்படும். எனவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே பார்த்தது போல இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். நம்முடைய வெளிச்சம் வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு பிரகாசிக்கிறதாய் இருக்கணும். குடும்பத்தில் வெளியில் பிரகாசிக்கிறதாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் நாங்கள் பிரகாசிக்கணும். இயேசுவே உமக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கோணலும் மாறுபாடும் உள்ள உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓட்டத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி எங்கள் ஓட்டத்தை பொறுமையோட ஓடணும், பொறுமையோட ஓடணும். விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் அவசரப்படக்கூடாது. மனிதர்களை பார்த்து நாங்கள் ஓடக்கூடாது, மற்ற விசுவாசியை பார்த்து ஓடக்கூடாது, ஊழியர்களை பார்த்து ஓடக்கூடாது. யாராலும் எங்களுடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஓட கத்தரங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் பிரகாசிப்போம். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் தடை வந்தாலும் பிரகாசிப்போம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். விழுந்து விழுந்து எழுந்தது போதும், வீறு கொள்வோம் பிரகாசிக்க. விழுந்து விழுந்து எழுந்தது போதும், வீறு கொள்வோம் பிரகாசிக்க. கொள்வோம் சுதந்தரிப்போம் நம் பாரதத்தை. பாரம் கொள்வோம் சுதந்தரிப்போம் நம் பாரதத்தை. இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கும்படியாய், ஓ நீங்களே எனக்கு சாட்சிகள். என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஓ ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அவன். என்னை பின்பற்றி வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்களுமே ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவன் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தி சொல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் தியானித்த தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை நாங்கள் விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை மனிதர்களை பார்த்து, எந்த ஒரு மனிதனையும் பார்த்து எங்கள் ஓட்டத்தை ஓட அழைக்கப்படவில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை பாரமான யாவற்றையும் பாவத்தையும் விலக்கி தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து நாங்கள் ஓட அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு சாட்சிகள் என்று சொல்லி நீங்கள் சொல்லி வண்ணமாய் கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை, செயல்பாடுகள், பேச்சு, நடக்கைகள் எல்லாவற்றின் மூலமாய் நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விளக்கை கொளுத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் அது பிரகாசிக்கத்தக்கதாய் அதனுடைய வெளிச்சம் கொஞ்சம் பேருக்காகிலும் தெரியும்படியாய் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் சொன்னது போல நாங்கள் விளக்கை போல உம்மை பின்பற்றி நடந்து மற்றவர்களுக்காய் ஒரு பிரகாசத்தை காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறபடியினால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. மரக்காரின் கீழே ஆண்டவரை வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல இன்றைக்கு ஆண்டவரை பாவத்திலே இடம் கொடுத்து எந்தெந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ கர்த்தாவே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும். விளக்கு தண்டின் மேல் அவர்களை வைப்பீராக. ஆண்டவரே
ஸ்தோத்திரம் அப்பா. பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் ஒவ்வொருவருடைய விளக்கு தண்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்ய எல்லாருக்கும் உதவி செய்யும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொன்ன தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் விடுதலையை கொடுக்க ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க